எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ஓட்டு போடுற நாள். அதனால் எங்கள் சொந்த ஊருக்கு போகிறதுக்காக வேளச்சேரி பஸ் ஸ்டாப்பில் நாங்கள் நிற்கிறோம். ஆனால் 2 மணி நேரத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸு கூட வரலை. நிறைய பேர், நாங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் குழந்தைகளோட பெரியவங்க கூட எல்லாருமே நின்றுட்டு இருந்தோம். ஆனால் ஒரு பஸ்ஸு கூட வரல. வர்ற ஒரு சில பஸ்ஸு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வருது. அது என்ன ரீசன் தெரியல. நாங்கள் இங்கே நிறைய பேர் நிற்க முடியாமல் உக்காந்துட்டோம் வேறு. சரிங்களா, காலையில் 5 மணிக்கு நாங்கள் வந்தோம் பஸ் ஸ்டாப்புக்கு. இப்போ பார்த்திங்கன்னா 7, 7:30 மணி ஆகுது. சரி, பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி டைம் கேட்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டைம் கீப்பர்ஸ் யாரும் இல்லைங்க. சரி, யாருக்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரியல எங்களுக்கு. நாங்கள் ஓட்டு போட்டே ஆகணும். ஸோ என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. பேசாமல் கிளாம்பாக்கம் போயிட்டு பஸ்ஸு பிடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. அதுக்குமே லோக்கல் பஸ்ஸுமே கிடையாது. ஏதாவது பஸ்ஸு வந்துச்சுன்னா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி உக்காந்துருக்கோம். பார்க்கலாம் எப்படி போகிறோம் அப்படின்னு. அங்கே பஸ்ஸு வராததுனால கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தா தெரியுது, அங்கே இருக்கிற நிலைமையோட ரொம்ப மோசமாக இருக்குது பாருங்கள். அதாவது ஒரு சிலருங்க சொன்னாங்க ஒரு பஸ்ஸு கூட வரல, நாங்கள் நைட்லேருந்து வெயிட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அதாவது நைட்லேருந்து பஸ்ஸு இல்லாதது எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் எப்போவுமே போகிற மாதிரி பஸ்ஸு இருக்கும். ஏன்னா பொங்கல் தீபாவளிக்கெலாம் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் பஸ்ஸு விடுவாங்க. ஸோ இதுக்கும் விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யதார்த்தமாக வந்துட்டோம். இங்கே பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, பஸ்ஸு இல்லாததுனால நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒரு சில பஸ்ஸு லோக்கல் பஸ்ஸு மட்டும் விட்டாங்க. அந்த லோக்கல் பஸ்ஸையும் வழி மறிச்சதுனால ஒரு சில பஸ்ஸை மட்டுமே விட்டாங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங் தான் எங்களுக்கு கிடச்சிது. பஸ்ஸுக்குள்ளே அதுவும் இந்த ஏப்ரல் மாதத்தில் எப்படி ட்ராவல் பண்ணால் இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ கூட நாங்கள் கீழே தான் உக்காந்துட்டு வந்தோம். இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, நிறைய டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு. அதனால் பஸ்ஸுக்குள்ளே இருக்க முடியல, ஒரு தண்ணி கூட வாங்க முடியல. கண்டக்டர் சாரும் டிரைவர் சார்கிட்டையும் கொஞ்சம் நிறுத்துங்க, தண்ணியாச்சும் வாங்கிக்கிறோம் குழந்தைங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கேயும் நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக நாங்கள் ஹோட்டலில் தான் நிறுத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பஸ்ஸுக்குள்ளே இருக்கவே முடியல. ஏன்னா காலையில் எடுத்துகிட்டு வந்த தண்ணியை நாங்கள் எல்லாருமே குடித்து தீர்ந்து போச்சு. வெயிலுக்கு தாகமே அடங்கலை எங்களுக்கு. ஆனால் குழந்தைங்கள்லாம் நான் கூப்பிட்டு போயிருந்தேன். ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன். இந்த மாதிரி ட்ரிப்பை நான் என் லைஃப்பில் நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. அதாவது பஸ்ஸுக்குள்ளே உட்கார முடியல, சீட்டு கிடைக்கலன்றது இன்னொரு விஷயம். பஸ்ஸுக்குள்ளே கீழே அந்த நடப்பாங்க பார்த்திங்களா, அந்த இடத்துல உக்காந்துட்டு வந்தோம். அப்போ கூட எங்களுக்கு கம்ஃபர்டபுளே கிடையாது. இருந்தாலும் ஒரு டிக்கெட்டு 200 நான் திருவண்ணாமலைக்கு போகிறதுக்கு குழந்தைங்களுக்கு சேர்த்து தான் வாங்கினேன். அதுவும் இல்லாமல் டிராஃபிக் வேறு இருந்ததா, பஸ்லேயே உட்கார முடியல. ரொம்ப கஷ்டம் போயிடுச்சு. ஓட்டு போட்டே ஆகணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ளே வந்துடுச்சு. ஆனால் எங்கள் பசங்க எங்களை விடலை. கண்டிப்பாக ஓட்டு போடுறதுக்கு ஊருக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேல்மருவத்தூருக்கு இறங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. பசங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க, எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட்டே ஆகணும் அப்படின்ட்டு. சரி, வர வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பஸ்ஸுக்குள்ளே ரொம்ப அமைதியாக உக்காண்டோம். இதுக்கு நடுவில் ஒரு சில பேர் பிரச்சனை பண்ணாங்க, தண்ணி கூட நிறுத்த மாட்டேறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுவுமே நாங்கள் பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா எங்கள் பசங்க ஆசைக்காக நாங்கள் ஓட்டு போட போனோம். இங்கே நடந்த பஸ்ஸு பிரச்சனையில் நாங்கள் சீரியஸாகவே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு பிளான் போட்டுட்டோம். ஆனாலும் குழந்தைங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணி ஓட்டு போட்டே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். அது மட்டும் இல்லை, என்ன ரீசனுக்காக பஸ்ஸு இல்லைன்றது எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் கூட இருக்க யாருக்குமே தெரியல. ரொம்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, எதுக்காக இப்படி நிறுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்குள்ளே பேச ஆரம்பித்து ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திடுச்சு அந்த இடத்துல. யாருக்கும் பதில் தெரியல. அந்த கட்சி இந்த கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை சொல்லி நம்ம என்னங்க பண்ண முடியும்? நம்ம போய் நம்மளுடைய கடமையை முடிச்சுட்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நாங்கள் வரோம். மற்றபடி நான் திருவண்ணாமலை இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு பஸ்ஸு பிடிச்சி போனோம். அங்கே எப்படி நிலவரம் அப்படின்றது எனக்கு தெரியல. சரி, பஸ்ஸில் இருந்து நாங்கள் கஷ்டப்பட்டு போயிட்டுருக்கோம். ஒருவேளை நீங்களும் கஷ்டப்பட்டு சொந்த ஊருக்கு போய் ஓட்டு போட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். உங்களுடைய சூழ்நிலை என்ன அப்படின்றதையும் சொல்லுங்கள். நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். அதாவது ஹோட்டலில் நிறுத்தினாங்க, தண்ணி வாங்கிட்டு கொஞ்சம் டீ குடிச்சிட்டு, ஏன்னா சாப்பாடும் அங்கே இல்லை, டீ குடிச்சிட்டு நாங்கள் கிளம்புறோம். இப்போ திருவண்ணாமலைக்கு போய் இறங்க போகிறோம்.
திருவண்ணாமலைக்கு போயிட்டு எங்களால் வீடியோ எடுக்க முடியுமான்றது எனக்கு தெரியல. ஏன்னா இப்போவே டைம் ஆகிடுச்சி. ஓட்டு போடுற அதாவது 3 மணி 3:30 ஆகிடுச்சி. 6 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. எப்படியோ ஒரு வேளை திருவண்ணாமலை பஸ் ஸ்டாப்புக்கு வந்து அங்கேருந்து ஊத்தங்கரை பஸ்ஸை பிடிச்சி அங்கேருந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சி ஓட் போடுற இடத்துக்கு வந்துட்டோம். அங்கே வந்து ஒரு ஆஃபீஸர் கேட்டாங்க, ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு. யதார்த்தமாக தான் கேட்டாங்க. அப்போ இந்த மாதிரி ரீசனை நான் வந்து சொன்னேன். ஸோ பரவாயில்லையே, இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ இது வந்து எங்களுடைய கடமை. நான் யாருக்கு ஓட்டு போட்டிருப்பேன் அப்படின்றது உங்களுக்கும் தெரியும். கமெண்ட் பாக்ஸில் தெரிஞ்சிருந்தால் பின் பண்ணுங்கள். எனக்கு உண்மையிலே ரொம்ப ஹாப்பிங்க. ஏன்னா நான் வந்து லாஸ்ட்டு மினிட் 5:50க்கு தான் உள்ளே போனேன். அந்த 10 மினிட்ஸில் என்னுடைய ஓட்டை நான் வந்து போட்டுட்டேன். அதுவும் எனக்கு என் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுட்டேன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. என்னுடைய உரிமையை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்கல. ஃபைனலாக 2 நாள் இருந்துட்டு மாமியாருக்கும் அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு நாங்கள் ஊர்லேருந்து கிளம்புறோம் சென்னைக்கு. ஸோ இப்போ பஸ்ஸு கிடைக்குமா அப்படின்றது எங்களுக்கு தெரியல. எப்படி இருந்தாலும் நாங்கள் ஊருக்கு போய் ஆகணும். அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம். அவ்வளோதாங்க. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓட்டு போட வந்தோம் அப்படின்றத உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். இதுதான் நான் சொல்ல வந்தது. அதாவது கிராமத்தில் இருக்கிற வாழ்க்கை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. வேறு வழி இல்லை. எங்கள் வீட்டுக்காருக்கு ஆஃபீஸ் அப்படின்றதுனால நான் வந்து தான் ஆகணும். பசங்களும் அங்கே தான் படிக்கிறாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் நான் திரும்பி தான் ஆகணும். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நான் மறுபடியும் சென்னைக்கு வந்து தான் ஆகணும். ஆனால் கிராமத்து லைஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.